இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆசீர்வாதமான இந்த காலை வேளையில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6 இறை வசனங்கள் 7 முதல் 15 வரை உள்ள இறை வார்த்தைகளை இன்று நாம் தியானிக்கிறோம். இன்றைய நற்செய்தி பகுதியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபிப்பது எப்படி என்று தன்னுடைய சீடர்களுக்கு கற்றுக் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். சீடர்கள் என்கிற நிலைக்கு இவர்கள் வந்துவிட்டாலும் சரியான முறையில் ஜெபிப்பது என்பது எப்படி என்கிற ஒரு கேள்வி இவர்களுக்குள் காணப்பட்டது. ஆகவே இவர்கள் தங்களுடைய தலைவராகிய இயேசு கிறிஸ்துவை அணுகி எங்களுக்கு ஜெபிப்பதற்கு கற்றுத்தாரும் என்று அவர்கள் வெளிப்படையாக கேட்பதை நாம் பார்க்கிறோம். அவர்களுடைய கேள்விக்கு ஏற்றாற் போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் ஜெபிப்பதற்கான முறையை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அந்த ஜெபத்தை தான் இன்று வரை நாம் கர்த்தர் கற்பித்த ஜெபம் என்கிற பெயரில் அந்த முறையை ஜெபமாக மாற்றி இருக்கிறோம் என்பதில் சந்தேகமில்லை. எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த அந்த முறைப்படி நாம் ஜெபிக்க வேண்டும் என்பதுதான் இயேசு கிறிஸ்துவுடைய ஆலோசனை. மாறாக அந்த பகுதியை நாம் அப்படியே மீண்டும் மீண்டுமாய் அதை சொல்லி அதை ஒரு ஜெபமாக நாம் இன்றைக்கு கொண்டிருக்கிறோம். எனக்கருமையானவர்களே, விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது நாமம் தூயதென போற்றப் பெறுக என்று சொல்லுகிற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபத்தில் முதலாவதாக நாம் கடவுளை துதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிற முறையை அவர் தொடங்கி வைப்பதை நாம் பார்க்கிறோம். அதே போல நம்முடைய ஜெபத்தில் என்னென்ன காரியங்கள் உள்ளடங்கி இருக்க வேண்டும், என்னென்ன பாவ அறிக்கைகள் இருக்க வேண்டும், என்னென்ன விண்ணப்பங்கள் இருக்க வேண்டும் என்பதை குறித்து அந்த பகுதி முழுவதுமான ஆலோசனை அவர் தருகிறார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, இந்த அருமையான காலை வேளையில் நாமும் கூட நம்முடைய ஜெபத்தை அர்த்தமுள்ள வகையில் ஏறெடுக்க பயிற்சி செய்து கொள்வோம். ஆண்டவரை புகழ்வதை நம்முடைய ஜெபத்தின் ஒரு மிக முக்கியமான பங்காக ஏறெடுக்க நாம் அழைக்கப்படுகிறோம். அதே வேளையில் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து அவருடைய மன்னிப்பை பெறுவதை ஒரு பகுதியாக நாம் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் உண்டு. அதே போல நம்முடைய தேவைகள் என்ன என்பதை தெரிவிப்பதற்கு ஒரு பகுதி உண்டு. இவ்வாறு பற்பல பகுதிகளை உள்ளடக்கியதாக நம்முடைய ஜெபம் காணப்பட வேண்டும். குறிப்பாக தேவைகள் என்று சொல்லுகிற பொழுது நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக கேட்பது அல்ல, மாறாக இந்த உலகத்தின் பொதுவான தேவைகள், ஊழியத்தின் தேவைகள், தேசத்தின் தேவைகள், சமூகத்தின் தேவைகள் என்று சொல்லி பல தேவைகள் காணப்படுகிறது. நம்முடைய தேவைகளுக்காக ஏன் ஜெபிக்க வேண்டிய அவசியமில்லை என்று சொன்னால், நாம் ஜெபிப்பதற்கு முன்பதாகவே நம்முடைய தேவை என்ன என்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஆகவே நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக ஜெபிப்பதை விட பொதுவான கருத்துக்களுக்காக ஜெபிப்பது நம்முடைய ஜெபத்தை அர்த்தமுள்ளதாக மாற்றும் என்பதில் சந்தேகம் ஏதுமில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தி பகுதி மூலமாக நமக்கு கற்றுத்தருகிற இந்த சரியான முறையை பயன்படுத்தி கொண்டு நம்முடைய ஜெப வாழ்க்கையை ஆண்டவருக்கு பிரியமானதாய் மாற்றுவோம். இந்த இனிய சிந்தனையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன்.